விஜயகாந்த் பற்றிய முக்கிய குறிப்புகள தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி இதுதாங்க இவரோட இயற்பெயர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல 1952வது வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி அப்படிங்கிற ரைஸ் மில் ஓனரோட மகனாக பிறந்தாரு. நடிக்கிறதுக்காக சென்னை வந்த பிறகு தன்னோட பெயர விஜயகாந்த் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. சினிமா வாய்ப்பு ஒண்ணும் இவருக்கு லேசா கிடைச்சதில்ல. பல போராட்டங்களுக்கு பிறகு தான் கிடைச்சது. அவரோட முதல் படம் 1979ஆம் ஆண்டு எம்.ஏ. காஜாவின் இயக்கத்துல வெளியான இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் தான். அவரோட சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திரைப்படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் மாறினாரு. புலன் விசாரணை, சேதுபதி ஐபிஎஸ், சத்ரியன், கேப்டன் பிரபாகரன், வானத்தைப் போல, தவசி, ரமணா என இதுவரை கிட்டத்தட்ட 150க்கும் மேலான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நம்மளுடைய கேப்டன் அவர்கள் 54 புதிய இயக்குனர்கள அறிமுகம் செய்திருக்காரு. அப்படி அறிமுகம் செய்த ஒரே நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மோட கேப்டன் அவர்கள் தான். தமிழ் சினிமா வாழ்க்கையில 54 புதிய இயக்குனர்கள அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இதை வேறு யாருமே செய்திருக்க மாட்டாங்க. அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் தான். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற திரைப்படம் மூலம் என்னை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது அவர்தான். இந்த காட்சி எதற்கு? வசனம் எதற்கு? கதையை இப்படி மாற்றலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட நம்மளுடைய கேப்டன் அவர்கள் பேச மாட்டாங்க. அவர் ஒரு கதைய ஒத்துக்கொண்டு சம்பளம் வாங்கிட்டாருன்னா, எதையும் பேசாம அப்படியே நடிச்சு கொடுத்து முடிச்சுருவாருங்க. மிகச்சிறந்த மனிதர் என்பதை தாண்டி ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு தாங்க அவர சொல்லணும். ஸோ இவர பற்றி இந்த விஷயங்கள பகிர்ந்தவர் சிவா அவர்கள். அதே மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கும் அவர் அதிகமான வாய்ப்பு கொடுத்தவருங்க. ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமால மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் என்னும் திரைப்படத்துல அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய டி.எஸ்.பி. தீனதயாளன் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரி வேடத்துல திரையில தோன்றினார் நம்முடைய விஜயகாந்த். தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்துல இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. அந்த அப்பட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததுங்க. பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன், செந்தூரப்பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்கள நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் கமல், ரஜினி அவங்களோட அலையில தனித்து தெரிஞ்சாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. 1984வது வருஷம் விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு வருஷம். அந்த ஒரே வருஷத்துல மட்டும் விஜயகாந்த் அவர்கள் 18 திரைப்படங்கள்ல நடிச்சு வெளியாகினாருங்க. ஸோ மிக சில நடிகர்களுக்கு மட்டும் தான் இந்த சாதனை இருக்கு. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது, அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியவர் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள். தன்னோட படங்கள்ல நீண்ட உணர்ச்சிபூர்வமான வசனங்கள தன்னுடைய பாணியில ஒரே டேக்ல பேசி முடிப்பவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழாவுக்கு செல்வது போல கூட்டம் கூட்டமா குடும்பத்தோட வண்டி கட்டிக்கிட்டு படம் பார்க்க போவாங்களாம். ஸோ திருநெல்வேலியைச் சேர்ந்த ரசிகர் அறிவுமணி அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு பதிவ பகிர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி சண்டை காட்சிகள்ல டூப் வேண்டாம் அப்படின்னு மறுத்தவர் நம்மளுடைய விஜயகாந்த். நடிகர் விஜயகாந்தோட திரைப்படங்கள்ல அதிகம் பேசப்படுவது அவரோட சண்டை காட்சிகள் தான். பல திரைப்படங்கள்ல தனக்கு டூப் வேண்டாம் அப்படின்னு மறுத்து சண்டை காட்சிகள்ல அவரே ஒரிஜினலா நடிப்பாராங்க. சண்டை காட்சிகள்ல தனக்கென ஒரு ஸ்டைல உருவாக்கியிருந்தவர் நம்மளுடைய விஜயகாந்த். இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவமும் நடந்திருக்குங்க. அவருக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க சொல்லியிருக்கிறாங்க. "நாள உன்னோட நாள்" திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது, "நாளை உனது நாள்" அப்படிங்கிற திரைப்படத்தின் போது நடந்த விபத்துல அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்திற்கு பிறகு, "இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகளில் நானே நடித்துக் கொள்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. டூப் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்திருக்காராம். தன்னோட பெரும்பாலான படங்கள்ல டூப் போடாமல் நடித்ததால பலமுறை இவருக்கு தோள்பட்டை இறக்கம் ஏற்பட்டிருக்குதாங்க. அதே மாதிரி நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என அப்போ இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம் அப்படின்னு சொன்னாலே அது தோல்வியில தான் அமைஞ்சிருக்கு. ஆனா நடிகர் விஜயகாந்திற்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்தது. 1991ஆம் ஆண்டு ஆர்.கே. செல்வமணி இயக்கத்துல வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது.
அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் அப்படின்னே அழைக்கப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள். நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரும் ஆனார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார். அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடன் சுமையில இருந்ததுங்க. அதை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைச்சாரு. அது மட்டும் இல்லாம நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரு பெரும் தொகையை வங்கியில டெபாசிட்டும் செஞ்சாருங்க. 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை அப்படிங்கிற போராட்டத்தை நெல்லையில நடத்தினாருங்க. மனிதாபிமானம் மிக்க நடிகர் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் குறித்து பிபிசி தமிழுக்காக ஒருமுறை பேசிய நடன இயக்குனர் பிருந்தா, விஜயகாந்த் சினிமா படப்பிடிப்பு தளங்களில் ஒழுக்கத்தினை கடைபிடிப்பார். அவரோட ஷாட் முடிந்தவுடன் போய் கேரவன்ல உட்கார மாட்டாருங்க. விஜயகாந்த் போன்று ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்துல கடன்களை அடைக்க வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது நடன இயக்குனர்களையும் நடன கலைஞர்களையும் மிகவும் அன்போடு கவனிச்சுப்பாருங்க. நடன இயக்குனர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவிற்கு செல்லும்போது விமான டிக்கெட்டுகளையே முன்பதிவு செய்து கொடுத்துருவாரு. நடன கலைஞர்கள் தானே என அவர் எங்களை பேருந்துல பயணம் செய்ய விடவே கிடையாது. மிகவும் அற்புதமான மனிதர் நடிகர் விஜயகாந்த். இளம் நடிகர்களுக்கு கை கொடுத்தவர் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள். இயக்குனர் எஸ். சந்திரசேகர் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்பில் 1993 வெளியான திரைப்படம் செந்தூரப்பாண்டி. இந்த படத்துல விஜய்க்கான கௌரவ வேடத்துல தோன்றியிருப்பார் நடிகர் விஜய். இதை போலவே 1990 பெரியண்ணா அப்படிங்கிற படத்துல நடிகராக இருந்த சூர்யா நடித்த முதல் படம்னு கூட சொல்லலாம். அதிலும் ஒரு கௌரவ வேடத்துல தோன்றியிருப்பாரு நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள்.